My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும்? ஆல் இண்டியா கோட்டால இருந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடுல இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே வரலையே. நாங்க எப்படி காலேஜஸ் இது பண்றது? எங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறத நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இப்போ தான் நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் விரைவு நாட்களில் போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி 2026 நீட் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஏ டு Z நிறைய விஷயங்களை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. கடந்த வருஷத்துலையும் எல்லா விஷயங்களையும் நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். பிஃபோர் தட் இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட். இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வர வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட்டில் என்ஆர்ஐ போட்டிருக்கலாம், அதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி போட்டிருக்கலாம், தெலுங்கு மைனாரிட்டி போட்டிருக்கலாம், மலையாள மைனாரிட்டி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இதுல எல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா ரேங்க் லிஸ்ட்ங்கிறது குடுத்துறலாம். பட் பொதுவாவே சர்டிஃபிகேட்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் 1, 2 பேத்துக்கு இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கிறதுனால மேனேஜ்மென்ட் கோட்டால என்ஆர்ஐக்கு நீங்க டாக்குமெண்ட்லாம் குடுத்துருப்பீங்க. அதுல ஏதாவது சில குறைகள் இருந்துச்சுன்னா, என்ஆர்ஐல யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. லிஸ்ட் குடுப்பாங்க. இதே மாரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டில இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி கவர்மெண்ட் கோட்டால உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இதுலயும் அதே மாதிரி இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய குறைகளை அவங்களுடைய சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் எல்லா வருஷத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துலையும் கொடுப்பாங்க. கொடுக்கறது தான் நியாயமும் கூட. அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க கொடுத்த என்ஆர்ஐ டாக்குமெண்ட் ஓகேனா என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று கொடுப்பாங்க. இந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சுன்னா ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வரும். இதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கவர்மெண்ட் கோட்டால எல்லாத்துலேயுமே நீங்க வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குல்ல, பிசி இருக்கு, பிசிஎம் இருக்கு, எஸ்சி கேட்டகரி இருக்கு, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எம்பிசி இந்த மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் ஜென்ரல் கேட்டகரின்னு என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க. இல்லை எனக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா உங்க சர்டிஃபிகேட்ல எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்க, நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு இன்எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்து அதை சரி பண்றதுக்கு டைம் கொடுத்து அதை இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வருங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த கட்டமா ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது வரணும். அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். மெடிக்கல் செலக்ஷன் ரிலேட்டடாக எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் பதிவு செய்வோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட்டை அப்பப்போ மானிட்டர் பண்ணுங்க. அவங்க ஏதாவது ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கூடிய விரைவில் தமிழ்நாடுடைய ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கேப்பில் தமிழ்நாடுனுடைய ரேங்க்ங்கிறது வந்துடும். தமிழ்நாடு ரேங்க் வந்துருச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ பிஃபோர் கவுன்சிலிங் கண்டிப்பாக தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? 13ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க இல்லைங்களா? 13th தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது தமிழ்நாட்டில். ஸோ அப்போ இந்த 13th முன்னாடி டெஃபினட்டாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்த உடனே நானும் நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடியே வந்துடும். வந்த உடனே நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. செப்பரேட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ அப்படிங்கிறது பதிவு செய்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.